இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க, நிறைய மூவிஸ்க்கு பாட என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. நிறைய வெளி நாட்டுல இருந்து நான் அந்த நாடெல்லாம் பார்க்காம இருந்திருப்பேன், நினைச்சிருப்பேன் இந்த நாட்டுக்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கேன். ஸோ இந்த பாட்டுத்துறையில போகும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. 4 ஜட்ஜஸுமே எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. அவ்வளோ ஒரு ஆள் தான் ஃபேவரட் சொல்லணும்னா யார் சொல்லுவீங்க? ஐயோ, எனக்கு 4 பேருமே வந்துட்டு என்னோட ஃபேவரட் தான். பட் எனக்கு பர்சனலாவே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்னா வந்து ஸ்ரீனி சார். பிகாஸ் அவரால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பாடும்போது அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு பாருங்க. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஜட்ஜஸ் தான் வந்து உங்களை எங்ககிட்ட வந்து சேர்த்தாங்க. அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸ்ரீனி சாருக்கு முதல்ல ரொம்ப நன்றி. பிகாஸ் சீசன் 3 என்ன கெஸ்ட்டாக வந்துட்டு நான் வந்து நேரடியாக பாடும் போது வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, நான் ஒரு கான்டெஸ்டண்டாக இருந்தால் கண்டிப்பாக எனக்கு ஒரு சேர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிரம்மாண்டமான மேலையில பாடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்ரீனி சாரால தான் இப்போ நான் செகண்ட் ரன்னராக இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ உங்க எல்லாரும் முன்னுக்கும் பேசியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ஃபைனல் எப்படி இருந்துச்சு மித்ரா? நர்வஸா இல்லையா உங்களுக்கு? அவ்வளோ பேர் நல்லா சேலஞ்சிங்கா இருந்தது. எல்லாருமே நல்லா ஈடு கொடுத்து பாடினாங்க. எல்லாருமே ஒரு குறை இல்லாம நல்லா பாடினாங்க. அந்த போட்டி நல்லா வெறித்தனமா இருந்தது. பயங்கர வெறித்தனமா இருந்துச்சு.